காணும் பொங்கலை நம்ம ஏன் காணும் பொங்கல் சொல்றோம்? ஏன்னா எல்லா வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளில கிளம்பி போயிடுறாங்க, எல்லாரும் காணாமல் போயிடுறாங்க, அதனால காணாம பொங்கல். உன் ஆளு காணும் வீட்டுல? எனக்கு ஆளே இல்லை தல, சிங்கிள். காணும் பொங்கலை ஏன் காணும் பொங்கல் சொல்றோம் தெரியுமா? அது என்ன நீ என்ன கேட்குறியா? கேட்குறேன். காணும் பொங்கல்னா மேலே போய் பாரு, கிங்ஃபிஷர் போதா இண்டிகோ போதா, அப்போ போகும்போது கேளு என்ன இது இண்டிகோ போகுது கிங்ஃபிஷர் போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ பைலட்டை போய் கேட்டால் சொல்லுவான். காணும் பொங்கல்லாம் தெரியலையே, ஒருத்தவங்க எதனா தொலைச்சிருப்பாங்க அந்த நாள்ல. ஓ, அதாவது ஏதாவது தொலைச்சிருவாங்க. ஓகே, தெரியுமா? ஏன்னா நம்ம ட்ரெஸ் போடுறோம், அதனால காணும். ட்ரெஸ் போட்டா காணும் பொங்கலா? இந்த செலிப்ரேஷனுக்கு தான் நம்ம ட்ரெஸ் போடுவோம். வீட்டுல ட்ரெஸ் போட மாட்டீங்களா? என்ன சொல்ற? பானையில வச்ச பொங்கல் அப்படியே பானையில வருது, நம்ம போட்டு காண பண்றோம்ல. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஏன் ப்ரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமா? எனக்கு தெரியும். தெரியுமா சொல்லு. கண்ணு தெரியாதுங்களுக்குலாம் அப்பதான் கண்ணு தெரியுமா? காணும் பொங்கல்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட லவர் இருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றது தான் காணும் பொங்கல். சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், அனைவருக்கும் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா பீச்சில் தான் இருக்கோம். இந்த சென்னை மெரினா பீச்சுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா கூட்டம் வந்திருக்காங்க. காணும் பொங்கலுக்கு எவ்வளோ பேர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. காணும் பொங்கல் நம்ம எல்லாருமே வந்து கூப்பிட்றோம். ஆனால் எதுக்காக காணும் பொங்கல்னு கூப்பிட்றோம் தெரியுமா? எல்லாருமே காணும் பொங்கலை ஏன் காணும் பொங்கல்னு கூப்பிட்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களுக்கு காணும் பொங்கல்னால் என்ன அர்த்தம் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ அப்படி சொல்லுங்கள். அப்படி காணும் பொங்கல்னால் என்னன்னு தெரியாதுன்னா என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காணும் பொங்கலை நம்ம ஏன் காணும் பொங்கல் சொல்கிறோம்? ஏன்னா எல்லா வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளில கிளம்பி போயிடுறாங்க, எல்லாரும் காணாமல் போயிடுறாங்க, அதனால காணாம பொங்கல். உன் ஆளு காணும் வீட்டில்? எனக்கு ஆளே இல்லை தல, சிங்கிள். வீட்டில் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் உண்மையான காமெடி சொல்கிறேன், நிஜமாலே அதான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறோம். எல்லாரும் வெளில கலந்து போகிறாங்க, அதனால காணாமல் போயிடுறாங்க, அதான் காணாம பொங்கல். வீட்டில் யாரும் இருக்கிறது இல்லை. காணாம போறியா? என்னம்மா காணாம போறேன்ற? அதுதான் அப்படி வச்சிருக்காங்கன்றீங்களா? நிஜமா நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறேன். என்னம்மா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் காணாம போவாங்க, அதனால கூட வச்சுக்கலாம்ல. இன்னைக்கு எல்லாருமே காணாம போறதுனால காணாம பொங்கல் வச்சிருக்கீங்களா? நமக்கு தெரியாது, வீட்டில் சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் காணும் பொங்கல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு தெரியாது. கேட்க மாட்டீங்களா? எது காணாம பொங்கல் சொல்றோம் அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம். காணும் பொங்கலை ஏன் காணும் பொங்கல் சொல்றோம் தெரியுமா? அது என்ன நீ என்ன கேட்குறியா? கேட்குறேன். மாட்டு பொங்கலுக்கு வந்து மாட்டை குளிப்பாட்டுவோம், பெயிண்ட் அடிப்போம், ஜல்லிக்கட்டு விடுவோம், மாட்டு பொங்கல் சொல்றோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவோம். காணும் பொங்கலுக்கு நம்ம ஏன் காணும் பொங்கல் சொல்றோம்? சரி, மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க. மாட்டு பொங்கல மாடு இருக்குல்ல, காணும் பொங்கலுக்கு என்ன? காணும் பொங்கல் பானை இருக்குது, அரிசி இருக்குது, வெள்ளம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏலக்காய். அப்ப நம்ம பானம் பொங்கல் தான் சொன்னோம், ஏன் காணும் பொங்கல் சொல்றோம்? பானை பொங்கல் யார் சொல்லுவா? காணும் பொங்கல் எந்த காலத்துல சொன்னாங்க உனக்கு பானை பொங்கல்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சொல்லுயா இவரா காணும் பொங்கல் நம்ம ஏன் சொல்றோம்? அது சொல்லி உசுர வாங்காத. நீயா சும்மா போயிட்டு இருப்பேன். சரி, ஓகே. காணும் பொங்கல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, காணும் பொங்கல்னா என்ன, ஏன் அப்படி காணும் பொங்கல் நம்ம சொல்றோம்? காணும் பொங்கல்னா மேலே போய் பாரு, கிங்ஃபிஷர் போதா இண்டிகோ போதா, அப்போ போகும்போது கேளு என்ன இது இண்டிகோ போகுது கிங்ஃபிஷர் போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ பைலட்டை போய் கேட்டால் சொல்லுவான். சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க சுற்றி பார்க்கறதுக்கோசம் சொல்லுவாங்க. ஓகே, இல்லை ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கிறதுக்கோசம் 2 பொங்கல். காணும் பொங்கல் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கல, அது ஏன் காணும் பொங்கல் நம்ம காணும் பொங்கல் சொல்றோம்னு கேட்கறேன். காணும் பொங்கல்லாம் தெரியலையே, ஒருத்தவங்க எதனா தொலைச்சிருப்பாங்க அந்த நாள்ல. ஓ, அதாவது ஏதாவது தொலைச்சிருவாங்க. ஓகே, பர்ஸு, ஃபோனு, செயின், அந்த போல ஞாபகத்துக்கோசம் சொல்லுவாங்க காணும் பொங்கல். ஓகே, சூப்பர். யாருமே என்ன சொல்லுவீங்களா? பீச் இல்ல பொருள் காட்சி வேற எங்கனா சுத்தி பார்க்கலாம். பசங்களை பிடிங்க, காணாம இல்ல தொலைச்சிட்டு. என் பிள்ளைங்க ஆல்ரெடி டோக்கன்ல இருக்கானுங்க, போலீஸ்காரங்க கட்டியிருக்காங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. அது சேஃப்டி தான், ஒன்னும் பிரச்சனை ஆகாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது தம்பி. அப்ப காணும் பொங்கல்னா காணாம போயிடுவாங்க, மேஜிக் எல்லாரும். ஆமா, அது வேற எதுவும் இல்ல, வேற ஒண்ணே இல்ல, அது ஒரு ஜாலி. தெரியுமா? ஏன்னா நம்ம ட்ரெஸ் போடுறோம், அதனால காணும். ட்ரெஸ் போட்டா காணும் பொங்கலா? இந்த செலிப்ரேஷனுக்கு தான் நம்ம ட்ரெஸ் போடுவோம். ஓகே, வீட்ல ட்ரெஸ் போட மாட்டீங்களா? என்ன சொல்ற? அதான் காணா போயிடுச்சு, அதான் காண பொங்கல்ன்றோம். காணா போச்சு? காண பொங்கல். காண பொங்கல் காணா போயிடுச்சா? நம்ம சாப்பிடுற காண போயிடுதுல பொங்கல், அதான் காண போயிடுச்சு காண பொங்கல். பொங்கல் வந்து காணா போனதுனால காணா பொங்கல். சூப்பர், ஓகே. பானையில வச்ச பொங்கல் அப்படியே பானையில வருது, நம்ம போட்டு காண பண்றோம்ல. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஏன் ப்ரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமா? தெரியலீங்களே தம்பி, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றதுக்கா உங்ககிட்ட மைக் பிடிச்சிக்கிட்டா நீங்க மைக் என்கிட்ட பிடிச்சி என்ன கேட்குறீங்க போல இருக்குது. நீங்க சொல்லுங்க. காணும் பொங்கல்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எல்லாமே அந்த டைம்ல தான் போய் சுத்தி பாக்குறாங்க, வெளியே வராங்க. ஓகே, அந்த டைம்ல வீட்ல எந்த வேலையில இருந்தா அதுக்கு தான் சுத்தி பாக்குறாங்கன்னா, அதனால காணும் பொங்கல் வந்துச்சு எனக்கு.
புரியல, நம்ம என்ன பண்றோம்னு கேட்கல. காணும் பொங்கலுக்கு அர்த்தம் வந்து எல்லாத்தையும் பாக்குறோன்றதுனால காணும் பொங்கல். பாக்குறேன்றதுனால அது காணும் பொங்கல். வெளியே போய் எல்லாருமே சுத்தி சுத்தி பாக்குறோன்றதுனால காணும் பொங்கல் சொல்றோம். இதுக்குன்னு யோசிக்கல, இதுக்கு பேரு ஏன் அப்படி வந்துச்சுன்னு யோசிக்க மாட்டியா நீ? எனக்கு தெரியுமா? தெரியுமா சொல்லு. கண்ணு தெரியாதுங்களுக்குலாம் அப்பதான் கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியாதவங்களுக்கு அப்பதான் காணும் பொங்கல் தான் கண்ணு தெரியுமா? அதான் காணும் பொங்கல்ன்றோமா? சூப்பர்ரா. காணும் பொங்கல் வீட்ல இருந்து காணாம போயிட்டானே. வீட்ல இருந்து காணாம பாத்துங்க அம்மா கேட்டுங்க. வீட்ல இருந்து காணாம போறானா பொண்ணு என்னன்னு விசாரிங்க. வெளிய வரணும். யாரு கூட? அம்மா கூட ஃபேமிலியா வெளிய வரணும். அதுக்கு தான் காணும் பொங்கல் காணாம போணும். அதான் நீங்க நினைக்கிறேன். நல்ல அம்மா. சூப்பர். ஓகே, உண்மையில அதான் நினைக்கிறீங்களா வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாச்சும் இருக்கும் நினைக்கிறேன். என்ன நீ சொல்ற? தெரியல. எனக்கு தெரியும்ன்றதால உங்களுக்கு கேக்குற தெரியுமான்னு. உங்களுக்கு தெரியல அங்கிள், நீங்க சொல்லுங்க. அங்கிளா இப்படி கேட்டா இப்படி தெரியல. இல்ல பேர் இருக்கும். மாட்டு பொங்கல்ல மாட்டு வச்சு கும்பிடுறோம், மாட்டு பொங்கல்ன்றோம். காணும் பொங்கல்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட லவர் இருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு வர்றது தான் காணும் பொங்கல். இப்போ உங்க லவர் இங்க இருக்காங்களா? இல்ல, அப்புறம் நீங்க வந்தீங்க. தேடிட்டு இருக்கேன். லவ் இப்பதான் தேடிட்டு இருக்கேன். ஓ, அதனால காணும் பொங்கல். இது காணும் அதுக்கு சம்மந்தமே வரலையே. சம்மந்தப்படுத்திக்க வேண்டியதான். சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. சிரிக்கிறதுல என்ன இருக்குது இதுல நான் கேட்டேன். சொல்லுங்க. ஏன் காணும் பொங்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் காணும் பொங்கல்? பொங்கல் காணாம போச்சு. என்னப்பா? பொங்கல் காணாம போயிடுச்சு. பொங்கல் போய் காணாம போயிடுச்சு, அதனால காணும் பொங்கல். சூப்பர். நீங்க சொல்லுங்க, அதான் நினைக்கிறீங்களா? இவர் சொன்னாரு புத்திசாலியான ஒரு பதில், அதான் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல. ஓகே. உழவர் தினத்துக்கு உழவர் தினத்துக்கு காணும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா உழவர்களுக்கும் ஒரு ரெஸ்ட்டுக்காக இது பண்றது தான் காணும் பொங்கல்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு பொங்கல் வந்து மாடெல்லாம் அழகான மாடெல்லாம் மாட்டு பொங்கல் சொல்றோம். காணும் பொங்கலை நம்ம ஏன் காணும் பொங்கல் கூப்பிடுறோம்னு தெரியுமா? தெரியல. சொல்லுங்க, ஏதாவது யோசிங்க. இது என்னவா இருக்கும், எதுக்காக இருக்கும்னு? காணும் பொங்கல்ன்றது வந்து நம்ம தமிழரோட திருநாள். ஓகே. நம்ம மனுஷங்களுக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறோம். அதனால நம்ம விலங்குகள் வச்சு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். அந்த காணும் பொங்கல் பற்றி பேர் காணும் பொங்கல் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல. காணும் பொங்கல் நம்ம ஏன் காணும் பொங்கல் சொல்றோம், அது வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்க பிரேம் விட்டு வெளியே போக கூடாது. இல்ல இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? நிறைய சுத்தி பார்க்கணும்ல. ஓகே. இல்ல அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுத்தி பார்க்கிறதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி சொல்லுங்க. தெரியலையா? காணும் பொங்கலை நம்ம ஏன் காணும் பொங்கல் சொல்றோம்? அது தெரியலண்ணா. தெரியலையா? காணும் பொங்கல் எதுக்கு கூப்பிடுறாங்க தெரியலையா? கூப்பிடுறாங்க, ஆனா என்னத்துக்குன்னு தெரியல. அது ரீசன் தெரியல. தெரியாமலே நீயும் சொல்ற, அப்படி கூப்பிடுறாங்க நீயும் கூப்பிடுற. ஆமா, தெரியலையா ப்ரோ? இல்ல எல்லாரும் சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கும் உள்ள. கமான். காணும் பொங்கல்னா ஜாலியாக ஊர் சுற்று பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கும் காணும் பொங்கலுக்கும் சம்பந்தம் வரலையே லிங்க். அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பொங்கல் செகண்ட் பொங்கல் ஜாலியாக வீட்டில் கொண்டாடுவாங்க. ஓகே. காணும் பொங்கல் எல்லாம் வெளியே ஜாலியாக எங்கே போயிட்டு வரும். அதான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் ஏன்னா நம்ம எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் மீட் பண்றதுனால தான் அதுக்கு பேர் காணும் பொங்கல். சூப்பர், நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வெளிய வரணும். எல்லா ரிலேஷனை வந்து நீங்க காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கல. அண்ணன் சொல்ல வர்றாரு, சொல்லுங்க. அதான் அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல்ன்றோம். அடுத்தது 3ஆம் நாள் பார்த்து காணும் பொங்கல் வந்து எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல அசம்பிளி ஆகிறது காணும் பொங்கல் சொல்லுவாங்க. கேட்டுங்க, இதான் ஆன்சர். இதை வந்து நம்ம ஒரு சுற்றுலாத்தலமாக எல்லாம் ஒரே டைம் அந்த டைமில் கூட முடியாதுல்ல. இந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வாங்க நாங்கள் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம்னு சொன்னால் எல்லாம் ஒரே இடத்துல அசம்பிளி ஆன எல்லாரையும் காண்றது தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல். சூப்பர்.